ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் கிச்சன். நாம இன்னைக்கு ராகி மாவு வச்சு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நாம இந்த ராகி புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ராகி மாவு 1 கப், சர்க்கரை 1/4 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், 2 சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் நெய், அப்புறம் 2 ஏலக்காய். ஃபர்ஸ்ட் நம்ம பவுல்ல 1 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இது நான் இன்னைக்கு வறுக்காம தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்ப இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நாம தண்ணிய மொத்தமா சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுட்டு நாம அதுக்கப்புறம் இத கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நாம இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி கொல்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சனா அது அந்த ஷேப்க்கு கரெக்டா நிக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுல இன்னமும் சின்ன சின்னதா கட்டிகள் இருக்கு. நாம இத பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்கிற ஜல்லடையில ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சாச்சு. நாம இப்ப ஜலிச்சு வச்சிருக்க இந்த புட்டு மாவை ஒரு காட்டன் துணிக்கு மாத்திரலாம். நான் ஏற்கனவே இந்த காட்டன் துணியை தண்ணீரை நனைச்சு வச்சிருக்கேன். நாம இப்ப இது எல்லா பக்கமும் நல்லா மூடி வச்சுட்டு நாம இதை ஆவியில ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட புட்டு மாவு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பாக்குறதுக்கு இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சனா இது நல்லா உருண்டு வரணும். நல்லா வெந்திருக்கு. இப்ப நாம இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இப்ப இதுல இருக்க கட்டிகளை நல்லா உடைச்சு விட்டுறலாம். இது சூடா இருக்கும் போதே நாம இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துடலாம். நான் இது கூட 1/4 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூட திருகி வச்சிருக்க தேங்காய் 1/4 கப், அதையும் இதோட சேர்த்துடலாம். 2 ஏலக்காய லேசா தட்டி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். அப்புறம் கடைசியா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு நாம இதெல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்ப நம்மளோட ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.